நாட்கள் ஆகிறது. இன்றுதான் அந்த தேடப்பட்டு வந்த 6 பேரில் ஒரு தீவிரவாதியை ராணுவத்தினர் சுட்டு கொண்டிருப்பதாக இன்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று காலையில் தீவிரவாதிகளின் தேடுதல் வேட்டையில் ஒருவர் ஆர்சிப் ஷேக் என்ற ஒரு தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ராணுவ தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 5 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பகல்காமில் அந்த பைசரன் பள்ளத்தாக்கு பகுதியில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு அந்த 6 பேரும் தப்பிச் சென்று விட்டார்கள். ஒருவரை கூட பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில்தான் ஆபரேஷன் சிந்த் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த 6 பேர் தப்பிச் சென்ற அந்த நபர்களில் இன்று ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். நேற்று அந்த கெல்லர் தேடுதல் வேட்டையில் 3 லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் இன்று காலையில் அதன் அருகில் உள்ள மற்றொரு பகுதியில் நடைபெற்ற என்கவுண்டரில் இந்த ஆசிப் ஷேக் கொல்லப்பட்டு அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள், ஆவணங்கள் ஆகியவற்றை வைத்து மேலும் 5 பேரை அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய மேலும் 5 பேரை தேடும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் 26 பேரை சுட்டுக் கொன்ற 6 தீவிரவாதிகளில் ஒரு தீவிரவாதி 23 நாட்களுக்கு பிறகு இன்று காலையில் நடைபெற்ற என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரது பெயர் ஆசிப் ஷேக் என்று தெரிய வந்திருக்கிறது. இவர் ஏற்கனவே புல்வாமா தாக்குதலில் தொடர்பு இருந்ததாகவும் அதன்